எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசியல் ஏன் இவ்வளவு கேவலமாக தறிகட்டு சாக்கடையாக மாறி நிற்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. என்ன அப்படின்னா, எதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாதோ, எந்த ஒரு விஷயத்தை பேசு பொருள் ஆக்கக்கூடாதோ அதுலேயே டார்கெட் பண்ணி அடித்து அதை வச்சு மட்டுமே அரசியல் பண்ணுற ஒரு கேவலமான போக்கு தான் திமுகவுடைய அண்டாக்களும் இப்போ புதுசாக திமுகவுக்கு வந்து சொம்படிச்சிட்டு இருக்கிற சில ஜால்ராக்களும் பண்ணிட்டு இருக்குதுங்க. என்ன ஒன்று, விஜய் அவர்களுடைய மனைவி விவாகரத்து வேணும் அப்படின்ட்டு கோர்ட்டில் போயிட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சில பல குற்றச்சாட்டுகள் விஜய் அவர்கள் மேலே வைக்கிறாங்க. அவர் ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு, அதே மாதிரி அவர் என் வீட்டில் என்ன பொருளாதார ரீதியாக முடக்கினாரு, வேறு ஒரு நடிகையோட தொடர்பு வச்சுக்கிட்டு என்ன அவாய்ட் பண்ணாரு, மன ரீதியாக என்னை ரொம்ப காயப்படுத்தினாரு, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இன்னும் சில மோசமான குற்றச்சாட்டுகள்லாம் கூட இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை மட்டுமே கேட்டுக்கிட்டு விஜய் ஒரு சைக்கோ, விஜய் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுக அண்டாக்களும் சாக்கடைகளும். அவனுக்கிட்ட நான் கேட்குறேன், ஏன்டா சோத்தை தான் நீங்களா வேற ஏதாவது தின்றீங்களாடா? இந்த பொழைக்கிறது போற வர 4 பேர்த்துக்கிட்ட அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையாதா? உங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு தெரியும், சூடு சொரணம் இல்லைன்னு தெரியும், நாகரிகம் துளியும் இல்லைன்னு தெரியும், அறிவில்லை, அடிப்படை அறிவில்லை, எதை பற்றி பேசணும் எதை பற்றி பேசக்கூடாதுன்ற சென்ஸ் இல்லை. சங்கீதா அவர்கள் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சில குற்றச்சாட்டுகள் இருக்குது, சரிங்களா? அது இன்னும் விசாரிக்கப்படலை. குற்றச்சாட்டுகள் அந்த பெட்டிஷனில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கறிஞர் அண்ணன் ஒருத்தர் தான் போட்டிருந்தார் ட்விட்டரில் ஒரு ட்வீட். ஏதோ போகிற போக்கில் யாரோ ஒருத்தர் போட்ட ட்வீட் இல்லை, முறையாக லா படித்த ஒரு வழக்கறிஞர் அண்ணன் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, குடும்ப நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் விவாகரத்து வழக்கில் உள்ள குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் மனுதாரர்களால் உருவாக்கப்படுபவை அல்ல. இந்த இடத்துல மனுதாரர் யாரு? சங்கீதா அவர்கள். அப்போ அதுல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் சங்கீதா அவர்களால் உருவாக்கப்பட்டவை அல்ல அப்படின்னு தானே அர்த்தம் அதுக்கு, ரைட்? மனுதாரருக்காக வழக்கறிஞர்களால் வழக்குக்காக உருவாக்கப்படுபவை, வழக்குக்கான சட்டப்பிரிவுகள் மனுவில் வழக்கறிஞரால் வலிந்து இணைக்கப்படுபவை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் உள்ள குற்றச்சாட்டுகள், அந்த பெட்டிஷனில் சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் தன்னுடைய கிளையண்ட்டுக்கு ஃபேவராக தீர்ப்பு வரணும், அல்லது யார் மேலே வழக்கு தொடுத்திருக்காங்களோ அவங்க மேலே கேஸு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி வழக்கறிஞர்களால் உருவாக்கப்படுபவை அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போது அதில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் முதல்ல சங்கீதா சொன்ன குற்றச்சாட்டுகள் தானா அப்படின்றத பார்க்கணும். அதெல்லாம் உண்மைதானா அப்படின்ட்டு நீதிபதி அவர்கள் விசாரிக்கணும். விஜய் அவர்கள் தரப்பு என்ன சொல்றாங்க, இவர் பக்கம் இருக்கிற நியாயம் என்னன்னு அவர் சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கணும். மொதல் விஷயம், இந்த பெட்டிஷன் எப்படி வெளியே வந்துச்சு? இது வெளியவே வரக்கூடாது. ஜட்ஜி கோர்ட் சைடு இதை வெளியிட மாட்டாங்க. அதே மாதிரி சங்கீதா அவர்கள் சைட்ல இருந்து அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா, இதை பத்தி இது பேசு பொருள் ஆகிறதோ இதை பத்தி யாராவது விவாதிக்கிறதையோ நான் விரும்பல அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது இது முதல்ல எப்படி வெளியாச்சு அப்படிங்கிறது முதல் கேள்வி. அவங்க கணவன் மனைவியாக 27 வருஷம் வாழ்ந்தவங்க. அவங்களுக்குள்ள நிறைய ஹாப்பி மொமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் இருக்கும், சண்டை வந்திருக்கும், திருப்பியும் சமாதானம் ஆயிருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், திருப்பி சரியாக இருக்கும், என்ன வேணா நடந்திருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளே போய் யாரும் எட்டி பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்ட்டு யாரும் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்க மகனுக்கும் பிரச்சனை, இந்த மாதிரி ஆளாளுக்கு கிளப்பிட வேண்டியது தான். அப்போது மொதல் விஷயம், அவர் வேறொரு நடிகருடன் தொடர்பில் இருந்தாரா, அல்லது அவர் மனைவி வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தாரா? இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னத்தை முதல்ல பிடுங்க போற? அதை சொல்லு. முதல்ல என்ன பிடுங்க போற? இதனால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன வரப்போகுது? விஜய் அவர்களை, அவருடைய அரசியலை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, அவர் மக்களுக்காக எடுத்து வைக்கிற அரசியல் என்ன, அதுக்காக தான் மக்கள் அவரை பார்க்குறாங்களே தவிர வீட்டில் அவர் எப்படிங்கிறாருன்றதுக்காக மக்கள் விஜய் அவருடைய ரசிகர்களாக இருக்கும் சரி, அவருடைய ஆதரவாளர்களும் சரி, அதுக்காக அவரை யாரும் ஆதரிக்கல. புரியுதா? என்ன ஒன்று, எதையாச்சும் பண்ணி அவருடைய இமேஜை உடைக்கணும். இப்போ நீ என்ன பண்ண போற? சங்கீதா அவர்களுக்கு நீதி வாங்கி நொட்டி தள்ள போறியா? ஒரே புடுங்கிற பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுத்து புடுங்கிட்டு தான் மறுவேலை பார்ப்ப நீ, இல்லையா? இப்போ வாய்க்கடியை பேசிட்டு இருக்கிறானுங்களே பெரிய யோக்கியம் மாதிரி இந்த அண்டாக்கள், இந்த சாக்கடைகள், வர்றண்டி என் செல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த மாதிரியான சாக்கடைகள் உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்குது? நீங்கள் ரொம்ப யோகியமா? விஜய் மேலே இப்போ நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆளாளுக்கு. விஜய் ஒரு சைக்கோ, நீங்கள் தாண்டா சைக்கோ. எதை வச்சு தெரியுமா சொல்லிட்டுக்கிறேன்? பேசவே கூடாத ஒரு விஷயம், இதுக்குள்ளே போகவே கூடாத ஒரு விஷயம், பர்சனலில் தலையிடக்கூடாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் பெருசாக விவாதம் பண்ணிட்டுக்கிறீங்களே. திமுக நிர்வாகி ஒருத்தன் 2 வயசு குழந்தை, வெறும் 2 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? 2 வயசு, பேச்சு கூட வந்திருக்காது. அந்த குழந்தைய பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்கான். யாரு? திமுக நிர்வாகி. இந்த அண்டாவாயி, இந்த சாக்கடை வாயி, எந்த வாயாச்சும் வாயை திறந்தீங்களாடா? இது பேச வேண்டிய விஷயமா? இது பேச வேண்டிய விஷயமா? சொல்லு. இப்ப விஜய் அவர்களோட குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பா, இல்ல உன் குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பாடா? முட்டாப்பல. இதை பத்தி எவனாவது பேசுனீங்களா? இந்த செந்தில்வேல்னு ஒரு அண்டா, திமுக நிர்வாகி பண்ணிருக்கிற வேலை,
ஓகேவா? அவங்க அம்மா, அந்த குழந்தையோட அம்மா வெளியில போயிட்டு இருந்த நேரத்துல, வீட்டுல இல்லாத நேரத்துல அவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு சைக்கோ, இவனுங்க தான்டா சைக்கோங்க, இவனுங்க தான் சைக்கோங்க. இவனுங்களால நாட்டுல நடமாட விடக்கூடாது. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நாய்க்கு ஊசி போட்டு கொள்ற மாதிரி கொல்லணும். அப்படின்னும் போது எப்படிப்பட்ட ஒரு குரூர மனநிலையில ஒரு 2 வயசு குழந்தைய அவன் அந்த மாதிரி பண்றதுக்கு உனக்கு மனசு வருது அப்படின்னா அதை பத்தி கேட்க மாட்டேன். ஏன்னா அவன் திமுக காரன் இல்லையா? நீங்கெல்லாம் பேசலாமாடா நீங்கெல்லாம். இப்ப விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்குமான பிரச்சனையை தீர்க்க வேண்டியது யாரு? விஜய் தரப்பு, சங்கீதா தரப்பு, கோர்ட் தரப்பு. கோர்ட் இந்த 2 தரப்பையும் விசாரிக்கும். யார் யார் பக்கம் என்னென்ன நியாயம் இருக்குது, என்னென்ன தவறு இருக்குது, எல்லாத்தையும் கோர்ட்டு விசாரிச்சு அதுக்கப்புறமா கடைசியா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்க விரும்புறாங்களா அல்லது பிரிஞ்சு போக விரும்புறாங்களா, அப்படி பிரிஞ்சு போறதா இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு ஜீவனாம்சம் கொடுத்து அனுப்பணுன்ற எல்லாத்தையுமே கோர்ட்டு சொல்லும். நீ யாருக்கு நடுவில் பஞ்சாயத்து பண்றதுக்கு? நீ யாருக்கு நடுவில் கருத்து சொல்றதுக்கு? இது ஒருவருடைய 2 நபருடைய தனிப்பட்ட பிரச்சனை. புரியுதா? நீ எதுக்கு இங்க மூக்கு நுழைச்சிட்டு இருக்கிற? அப்ப உன் நோக்கம் என்ன? எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு முடிவு வரத்தான் போகுது அவங்க 2 பேரோட விஷயத்துல இல்லையா? அது கோர்ட் அதை பார்த்துக்கு போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பெரிய புடிங்கி மாதிரி கருத்து சொல்லிட்டு இருக்கிற? உனக்கு இப்ப என்ன தேவை? இதை சாக்கா வச்சு விஜய் மேல வன்மத்தை கொட்டணும். அதுவும் எப்படி? விஜய்க்கு இப்ப பெண்களுடைய வரவேற்பு அதிகமா இருக்குது. குடும்ப பெண்கள் எல்லாருமே பொதுவா பெண்களுடைய வரவேற்பு நிறைய இருக்குது. அப்போ இந்த விஷயத்துல பெண் விஷயத்திலே விஜயோட இமேஜை உடைக்கணும், காலி பண்ணணும். அது என்ன உண்மைன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு சைடு அந்த பெட்டிஷன் மட்டும், அதுலேயும் முக்காவாசி என்ன சொல்லப்படுது, வழக்கறிஞர்களே கூட சேர்த்துருக்கலாம், சங்கீதா அவர்கள் சொல்லாமையே வழக்கறிஞர்களே கூட சேர்த்துருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படின்னும் போது அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த வன்மத்தையும் இறக்கு. அவன் ஒரு சைக்கோ, அவன் ஒரு என்ன மாதிரி அப்படி இப்படின்ட்டு நீயா இஷ்டத்துக்கு அடிச்சு விடு. அதுல ஒரு 10 இருந்துச்சுன்னா நீ ஒரு இன்னும் 10 ஆடு பண்ணிக்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அரசியல்ல பெண்கள் பக்கம் இருக்கிற அந்த சப்போர்ட்டை உடைக்கணும். இதுதான் உன் நோக்கம் இல்லையா? இது நீ யாருக்காக பண்ணிட்டுக்கிற? நல்லா தெரியுது யாருக்காக பண்ணிட்டுக்கிறேன். யாருக்காக அப்படின்னா, போன வாட்டி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அது மூலமா அதிகமான பெண்கள் வாக்கு வாங்கி ஜெயிச்ச கட்சி அது எந்த கட்சின்னு தெரியும். இப்போ அந்த கட்சியில இருக்கிற பெண்கள் வாக்கெல்லாம் டேமேஜ் பண்றது யாரு? விஜய் பண்றாரு. இப்போ அந்த இமேஜை, விஜய்க்கு பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இமேஜை உடைக்கணும். அதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறானுங்க இந்த கொத்தடிமைங்க. இப்போ நீ யாருக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறன்னு தெரியுதா? விஜய் அந்த பெட்டிஷன்ல இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்கு விஜய் ஒரு சைக்கோ, வாயை தூக்கிட்டு வர. ஆனா இந்த பக்கம் ஒரு 2 வயசு குழந்தைய சீரடிச்சு மிருகத்தனமா ஒருத்தன் கொண்டிருக்கான் ஒரு திமுக நிர்வாகி. அதை பத்தி நீ வாய் தரகல. ஆனா ஒரு நபருடைய தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையை தூக்கிட்டு வந்து பொதுவில் வந்து வெக்கமே எல்லாம் பேசிட்டு இருக்க பாரு, நீ தாண்டா ஒரிஜினல் சைக்கோ. ஆளுங்கட்சி ஒரு கட்சியை அல்லது ஒரு கட்சி தலைவரை மக்கள் மத்தியில் இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற இமேஜை உடைக்கணும்னா எந்த எல்லைக்கும் போகும். குறிப்பா அவங்க கையில் எடுக்கிறது இந்த விஷயம் தான். ஏற்கனவே இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் மேல ஒரு பெண்ணை வைத்து எவ்வளவு குற்றச்சாட்டுகள், அதுவும் இதாவது ஒரு குடும்ப பிரச்சனை. இதை பத்தி மற்றவங்க விவாதிக்கிறது அநாகரிகமானது. ஆனா அது அப்படி கிடையாது. ஒரு பெண்ணை வச்சு அல்லது அந்த பெண் வந்து என்னென்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நான் ஒரு வாட்டி சொல்ல விரும்பல. அதையும் எவ்வளவு பெரிய பேசு பொருளா இந்த திமுக ஆக்குச்சு. இத்தனையும் பார்த்தீங்கன்னா சுபவீர பாண்டியன்லாம் டைரக்டாவே வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, சீமானவர்களை வந்து ஈவேராவை வச்சு நம்ம கவுண்டர் பண்ணக்கூடாது. யாரை வச்சு சீமானை அட்டாக் பண்ணோம்னா விஜயலட்சுமியை வச்சு சீமானை அட்டாக் பண்ணும் அப்படின்ட்டு. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து இந்த விஷயத்துல ஜெயிலுக்கு போனா, ஈவேரா விஷயத்துல ஜெயிலுக்கு போனா அவருக்கு மரியாதை கூடும் அல்லது அவருடைய பாயிண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கூடும். ஆனா இந்த விஷயத்துல ஜெயிலுக்கு போனா அது வந்து ஒரு இமேஜை பயங்கரமா பாதிக்கும். அப்ப இதை வச்சுதான் பண்ணும். அப்போ இந்த திராவிடம், இந்த திமுக இவங்க பண்ற அரசியல் இந்த மாதிரியான கீழ்த்தரமான அரசியல் தான். நாகரிகமான அரசியலுக்கு உண்டான இலக்கணத்தை நெருப்புல போட்டு கொளுத்தணும்னு இவனுங்க. அப்போ அதே விஷயத்தை தான் இங்க விஜய் அவர்களுக்கும் கையில் எடுக்கிறாங்க. அதுவும் குறிப்பா தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இது உண்மையாவே விஜய் அவர்களுக்கு பெண்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கையோ அல்லது மக்களுக்கு விஜய் அவர்கள் மேல இருக்கிற ஒரு நன்மதிப்பையோ பாதிக்குமா? பெரிய அளவில் பாதிக்குமா அப்படின்னா, அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள், இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள், அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி இதெல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் தான் அவர்களை முதலமைச்சர்களாக தேர்ந்தெடுத்தார்கள். தெரிஞ்சும் தான் அவர்களுக்கு போய் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒருத்தரோட பர்சனல் லைஃப் கிடையாது. அவங்களுக்கு தேவை இவர்கள் மூலமா அந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், நமக்கு இவங்க என்ன செய்யறாங்க, இதுதான் முக்கியமே தவிர அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது முக்கியம் கிடையாது அவங்களுக்கு. சரியா? விஜய் வந்தா என்னென்னலாம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாருப்பா, விஜய் வந்தா நமக்கு என்னென்னலாம் செய்வாருப்பா, இவ்வளவுதான் மக்களுடைய பார்வையா இருக்குமே தவிர அவர் வீட்டுக்குள்ள என்ன பண்றாரு, பாத்ரூம்ல என்ன பண்றாரு, பெட்ரூம்ல என்ன பண்றாரு, கிச்சன்ல என்ன பண்றாருலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அது யாருக்கும் தேவையும் கிடையாது. புரியுதா? ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில
என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும், அல்லது அவருடைய மனது எந்த மாதிரியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்குமே அது தெரியாது. அப்படின்றப்போ ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணுறது, அதாவது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு ஒரு நடிகையோட தொடர்பில் இருந்தார் அப்படின்ற மாதிரி வைக்கிற குற்றச்சாட்டு அதெல்லாம் இல்லவே இல்லை, அப்படி நடந்திருக்காது அப்படின்ற இடத்துக்கு நான் வரல. அது பண்ணியிருப்பாரா அல்லது நடந்துச்சா நடக்கலையா எனக்கு அது தேவையில்லைங்கிறது தான் என் பாயிண்ட்டு. ஓகேவா? அப்படின்னும் போது மக்களும் இதை அப்படித்தான் அணுகுவாங்க. உங்களுடைய கேவலமான அரசியல் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி அரசியல் பண்ண மக்கள் உங்களைத்தான் வெறுப்பார்களே தவிர வேற யாரையும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. விஜய் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக இது ஒரு சோதனையான காலம் தான். ஏன்னா இப்போதான் அந்த கரூர் இன்சிடென்ட்லேருந்து மீண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் சந்திப்பு அப்படின்ற இடத்துக்கு வந்து ஆரம்பிக்கும் போது உடனே எலெக்ஷன் நெருக்கத்தில் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்றது அடி மேலே அடி கொள்றது மாதிரி தான் இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் இதையெல்லாம் கூட தாண்டி வந்து, ஏன்னா அரசியலில் எப்படிப்பட்ட தாக்குதல் வேணால் நடக்கும், எப்படி வேணால் ஒருத்தர் இமேஜ் காலி பண்ணுறதுக்கு வேலை செய்வாங்க. அதையெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டி அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி அதையெல்லாம் புத்திசாலித்தனமாக அப்ரோச் பண்ணி மீண்டு வெளியே வர்றோம் தான் ஒரு என்ன சொல்கிறது வெல் எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டீஷியனாக இருக்க முடியும். அப்படின்னும் போது இதெல்லாம் தளர விடாமல் அரசியல் ரீதியாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணுமோ அதை விஜய் அவர்கள் பண்ணணும். வேற வழி இல்லை. இந்த நேரத்தில் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. என்னதான் குற்றச்சாட்டுகள் விஜய் மேலே அடுக்கடுக்காக அந்த பெட்டிஷனில் சொல்லப்பட்டிருந்தாலும் எடுப்புலேயே இப்போ அதுக்கு பதில் மறுப்பு விஜய் அவர்கள் சொல்ல முடியாது. இன்னும் அது ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்டாக போகும், இன்னும் இது அதிக பேசு பொருளாகும், இன்னும் இது அப்படியே அணையாமையே வச்சுட்டு இருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டே அதுக்குன்னு இருக்கிறானுங்க பாருங்க கொத்தடிமைங்க, ஊடக கொத்தடிமைகள் அணையாமையே வச்சுட்டு இருப்பானுங்க. அதனால விஜய் அவர்கள் இப்போதைக்கு அமைதியாக இருந்துட்டு டைரெக்டாக கோர்ட்டில் என்ன சொல்ல வேணுமோ அதை சொல்கிறது, இந்த பிரச்சனையை தீர்க்கிறது என்னவோ அதுதான் பார்க்கணும். என்னன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சு தான் ரெண்டு பேரும் பேசி சமாதானமாக பேசி என்னவோ அது டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் கரெக்டாக எலெக்ஷன் நேரத்தில் ஏன் இப்படி ஒன்று நடக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம எந்த முடிவுக்கும் வரல, யாரையும் குறை சொல்ல, பட் இது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. எந்த நேரத்தில் இதை பண்ணால் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய டேமேஜ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி அந்த மாதிரி தான் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. பார்ப்போம். இதையெல்லாம் தாண்டி தான் விஜய் அவர்கள் வந்தாலும் AVK தோழர்களுக்கும் நான் சொல்லிக்க விரும்புறது ஒன்று தான், இது அவர்கள் ரெண்டு பேருடைய தனிப்பட்ட பிரச்சனை. இதில் யாரை பற்றியுமே கருத்து சொல்ல வேண்டியதோ அல்லது வந்து நம்மளா யூகத்தில் இதனால தான் இப்படி பண்ணியிருப்பாங்களோ அதனால தான் அப்படி பண்ணியிருப்பாங்களோ அதனால தான் இந்த நேரத்தில் அப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு யார் மேலேயும் நம்ம பழி போடுறது அவசியமற்றது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உங்களுடைய தலைவருக்கு நீங்கள் ஆதரவாக இருங்க, அது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதுமே தவிர மற்றபடி இந்த விஷயத்தில் யாருமே என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறது தான். அதனால் பார்ப்போம் இதெல்லாம் விஜய் அவர்கள் எப்படி சமாளித்து வராருன்னு பார்ப்போம். அடுத்தடுத்து அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். நன்றி.